எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபைனலி நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் வீடியோவை தான் இன்றைக்கி வந்து விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் என்னக்கா இங்கே புது பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கும் வந்து கொஞ்சம் இந்த பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு தனியாக வந்து பியூட்டிஷியன் புக் பண்ணியிருந்து கரெக்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மேரேஜ்க்கும் வந்து பியூட்டிஷியன் வச்சு தான் மேக்கப்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி மேரேஜ்க்கு வந்து நானே வந்து எனக்கு தெரிஞ்ச மேக்கப் போட்டுட்டேன். ஆனால் அதுக்கு பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது வந்து எங்கள் வீட்டு கடைக்குட்டியோட கல்யாணம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கு அப்புறம் நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பியூட்டிஷியன்லாம் புக் பண்ணுறோன்னு சொன்னோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேபி அக்ஷய்க்கு மேரேஜுக்கு வேணால் நமக்கு அது நடக்கும். அதனால் நான் வந்து கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு தனியாக பியூட்டிஷியன் வந்து புக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தங்கச்சிக்கு வந்து வேறு ஒரு பியூட்டிஷியன் கிட்டே புக் பண்ணிவிட்டு எங்கள் 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக மேக்கப் எல்லாமே பண்ணிவிட்டாங்க. அன்றைக்கி எனக்கு தான் ஆளாக மேக்கப் போட ஆரம்பித்தாங்க. காலையில் 5 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனால் 1 மணி நேரத்தில் எனக்கு வந்து மேக்கப் லுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்கு முடிச்சதுக்கு அப்புறமா தான் தங்கச்சிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவளையுமே சீக்கிரமாக ரொம்ப அழகாக ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் தான் சங்கீத் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அதுவும் சாயந்தரத்துலேருந்து நைட் வரைக்கும் ஃபங்க்ஷன் போச்சு. வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டு வந்ததே லேட்டு தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்லேயே தூக்கமே வரல. நானும் என்னோட தங்கச்சி உட்காந்து கதை பேசிட்டு மொத்தத்தில் ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல, எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு. அப்புறமா எங்களோட ஆரி ப்ளவுஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணது வந்து என்னோட கசின் தான். உங்களுக்கு வந்து மொத்தமாக எல்லா ஆரி ப்ளவுஸோட டீட்டெயிலை தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நம்மளோட ஈவெண்ட் ஆர்கனைசரை பற்றி சொல்லியே ஆகணும். மிஸ்டர் ஜீரோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேறு யாரும் இல்லை, எங்களோட ரிலேஷன் தான். A to Z எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது, ஃபுட்டு எல்லாமே அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஸோ நம்ம பக்கம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கேட்குற பட்ஜெட்டில் வந்து பெர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மேபி இது நிறைய பேர்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கே ஆளாக மண்டபத்தில் ரெடி ஆகிட்டு எல்லாரும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 7 மணிக்கு அப்புறமா அப்பா அம்மா குட்டீஸ் என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கர கலகலப்பாக இருந்தது. அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் தான் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கும் தங்கச்சிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே கொடுத்து விட்டுட்டாங்க. சும்மாவே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா நமக்கு பசிக்காது. அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஆல்ரெடி டயர்டாக இருந்ததுனால ஆளுக்கு 2 வாய் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம். என்னோட எனர்ஜி பூஸ்டர் என்னோட கசின்ஸ் தான். ஒன்ஸ் அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படியே லோவாக இருந்த எனர்ஜி ஒரேடியாக ஹை லெவலுக்கு மாறிடும். அதுக்கப்புறமா குட்டீஸ் எல்லாம் பற்றி கவலையே படணும்னு தேவையில்லை. அவங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கில் உள்ள எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா குட்டீஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணுக்குள்ளதான் இணைஞ்சே இருக்கு. உறவு எல்லாம் அமைஞ்சே இருக்கு. அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு. உலகம் அதில் நிலச்சே இருக்கு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு வந்ததும் மாப்பிள்ளைக்கு வந்து திருஷ்டி ஆரத்தி, அதாவது அந்த வெற்றிலை ஆரத்தி என்ன எடுக்க சொல்லியிருந்தாங்க. என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து பூ தூவி நாங்கள் 2 பேரும் மாப்பிள்ளையை வந்து வெல்கம் பண்ணணும். அதுக்கப்புறமா முக்கியமாக என்னோட அண்ணாங்க 2 பேரும் மாப்பிள்ளைக்கு வந்து சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு கையை பிடிச்சி மண்டபத்துக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
மாப்பிள்ளையை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக சீர்தட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு, பொண்ணுக்கான அந்த என்கேஜ்மெண்ட் பட்டு, என்கேஜ்மெண்ட் ரிங்கு, பொண்ணுக்கு போடுற ஜுவல்ஸ்னு எல்லாமே எடுத்துக்கொண்டு வைப்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த சம்பிரதாயங்கள் வந்து செய்வாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த தாய்மாமா சடங்கு. இதில் வந்து பொண்ணோட தாய்மாமா, பையனோட தாய்மாமா எல்லாத்துக்குமே வந்து இந்த தொண மாலை போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா பொண்ணோட அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா மாற்றி மாற்றி சந்தன பொட்டெல்லாம் வச்சு மாலையை வந்து மாற்றிக்குவாங்க. இந்த சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும்போது மாப்பிள்ளை ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, பொண்ணு வந்து ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் பட்டை கொடுத்து விட்டு என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து மாற்றிட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி என்கேஜ்மெண்ட்டுக்கு பெருசாக வேறு எந்த சடங்கு சம்பிரதாயமும் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். முக்கியமாக பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை மாற்றி மோதிரம் மாற்றிக்குவாங்க. அதுக்கப்புறமா கல்யாண ஒப்பந்த பத்திரிக்கை வந்து வாசிப்பாங்க. பொண்ணு வீட்டு சார்பாகவும் வாசிப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டு சார்பாகவும் வாசித்து கல்யாணத்தை வந்து உறுதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 வீட்டு ஆட்களும் வந்து தட்டம் வந்து மாற்றிக்குவாங்க. இன்னும் ஒரு சம்பிரதாயம், பொண்ணு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா 2 பேர்த்தோட தாய்மாமா, பொண்ணு மாப்பிள்ளையோட தாய்மாமா மூலமாக கல்லுப்பில் வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் எல்லாம் வச்சு பொண்ணோட அம்மா கைக்கு வந்துட்டு மறுபடியும் தாய்மாமா மூலமாக வந்து பையனோட அம்மாவுக்கு வந்து அதை மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிகிறது வரைக்கும் பொண்ணு வந்து ஸ்டேஜுக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பட்டெல்லாம் கொடுத்து செகண்ட் சாரி மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. சிரிச்சுட்டே போங்களே. இதுக்கப்புறம் பொண்ணுக்கு செகண்ட் சாரி மாற்றுறதுக்கு அதிகமாகலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம செகண்ட் சாரி மாற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் பியூட்டிஷியன் ஆல்ரெடி செகண்ட் சாரி ட்ரேப்பிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே சாரி அழகாக ப்ளீட் பண்ணி அவளை ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. பொண்ணு மாப்பிளையும் ரெடி ஆகிட்டு வந்து மோதிரம்லாம் மாற்றுறது வரைக்குமே தாய்மாமா கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டக்கூடாது. அதுக்கப்புறமா அவங்க கழுத்தில் இருக்கிற மாலையை வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து போட்டு விடணும். ஸோ அது வரைக்குமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஈக்குவலாக ஸ்டேஜில் வந்து ஹைலைட்டடாக இருந்தது வந்து தாய்மாமா தான். கொலுசுகள் கீர்த்தனை யாரந்த தேவதை விழிகளில் விரிகிறாள் யாரந்த தாமரை இது ஒரு புதுவித பரவசம் மயக்குது இசை என்னும் அதிசயம். பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடியாகி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு மோதிரம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து மாலையும் மாற்றிக்குவாங்க. மெல்ல சிரித்தார் என்னுள்ளம் சரித்தார் விழியாலே நீ என்னை தீண்டினாய். மெல்ல சிரித்தாய் என்னுள்ளம் சரித்தாய் உயிரோடு என் உயிர் கோர்க்கிறாய். தேகம் எங்கும் ஒரு கோடி மின்னல் பாயும் நாளும் மீண்டும் மீண்டும் உன்னை காண வேண்டும் என்றே தோன்றும் காதலில் திருமணம் இரு வீட்டு பெரியோர்களும் உறவினர்களும் கூடி பேசி நிச்சயித்த நிச்சயதார்த்த திருமண ஒப்பந்த பத்திரம் இதுவாகும். சுபம் ஐயா உண்டு. மெல்ல சிரித்தார் உள்ளம் சரித்தாய் விழியாலே நீ என்னை தீண்டினாய். ஸோ ஃபைனலி நாங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வந்தது. 2 பேர்த்துக்கும் நல்லபடியாக அன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சுது. நம்ம இன்வைட் பண்ணியிருந்த எல்லா ரிலேட்டிவ்ஸ், கெஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எல்லாருமே வந்திருந்த எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தராக வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தங்கச்சியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. சின்ன வயசுலேயே தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸு இப்போ வரைக்கும் அதே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு. ஸோ எனக்குமே அவங்க எல்லாத்தையும் நல்லா தெரியும். ஸோ வந்திருந்தவங்க எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன். அன்றைக்கி வந்து மதியம் 12-1 மணி வரைக்குமே ஸ்டேஜ் வந்து நல்லா க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்போ வந்து அந்த கூட்டம் கம்மியாகுதோ அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ், இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி மேரேஜ் அப்போ வந்து நிறைய இன்விடேஷனும் வச்சுருந்தோம், க்ரௌடும் அதிகமாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ஃபேமிலி ஃபோட்டோ செப்பரேட்டாக அந்த சிஸ்டர்ஸ் கூட எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ்னு நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அட்லீஸ்ட் இந்த தங்கச்சியோட கல்யாணத்துக்கு கிடைச்ச இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. என்கேஜ்மெண்ட், கல்யாணம் 2
ரெண்டுக்குமே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணது ஒன்று தான். ஆனால் ரியாலிட்டின்னு வர்றப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க எங்கேயாவது இருப்பாங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிஸியாக இருப்பாங்க, நான் இருப்பேன், என்னோட ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் இருப்பாங்க, இன்னொன்று குட்டீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. பட் இருந்தாலுமே அதையெல்லாம் சமாளித்து ஓரளவுக்கு வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ், அதுக்கப்புறமா சிஸ்டர்ஸ் கூட எடுத்த அந்த இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்தோம். என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கல்யாணம். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நைட்டே வந்து வீட்டில் வச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு போயிட்டு நைட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகணும். ஸோ தொடர்ந்து ஒரு 4 நாள் ஃபங்க்ஷன். அதில் 2 நாளையிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே இல்லாத கால் வெளியெல்லாம் வந்துட்டு இன்னொன்று தூக்கங்கிறது என்னங்கிறதே மறந்து போய் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா என்னோட சைட்லேருந்து யூடியூப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு 3 பேர்த்த இன்வைட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் 2 பேர் வந்திருந்தாங்க. இவங்க முத்துலக்கி நிறைய பேர்த்துக்கு இவங்களோட சேனல் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் கன்னியாகுமரிக்கு. அப்படி இருந்துமே அதை பொருட்படுத்தாமல் நமக்காக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி விடிய காலையில் தான் வந்து ரீச் ஆனாங்க. ரூமில் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு மதியம் போல் வந்திருந்தாங்க. அடுத்த நாள் மேரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பியிருந்தாங்க. நம்ம வீட்டில் எந்த விசேஷமாக இருக்கட்டு சாப்பிட்ணுன்னா அது கடைசி பந்தி தான். எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இவங்க தான் நம்மளோட ஈவெண்ட் ஆர்கனைசர். சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சாப்பிட்ற ஆர்வத்தில் நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் டீட்டெயிலாக கவர் பண்ண தான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா அப்படியே என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொன்னேன்ல, அதில் தான் வந்து கண்டினியூ ஆகுது. இது வந்து பொண்ணு வீட்டில் தான் நடக்கும். இதை வந்து எங்கள் ஊர் சைடில் மாற்று வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வருவாங்க. வரும்போதே அரிசி முறுக்கு இந்த மாதிரி வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. இதில் முக்கியமானதே தாய் மாமா வீட்டிலேருந்து அரிசி வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நாளி வச்சு அளந்து அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்துட்டு போவாங்க. திரும்ப பொண்ணு விருந்துக்கு வரும்போது அந்த அரிசியை இங்கே கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு 2 வாட்டி மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் அந்த அரிசி மாற்றி மாற்றி வந்ததுக்கு அப்புறமா திரும்ப அதை வந்து தாய்மாமா வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க. இந்த சம்பிரதாயத்தை வந்து அண்ணி தான் பண்ணணும். என்னோட மூத்த அண்ணாவோட ஒய்ஃப் தான் இதை வந்து பண்ணுவாங்க. தாய்மாமா வீட்டிலேருந்து கொண்டு வந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டத்தில் கொஞ்சமாக வச்சுட்டு அதில் வெத்தலை பாக்கு விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் வச்சு பொண்ணு இருக்கிற ரூம்லேருந்து அப்படியே வீட்டு வாசலுக்கு போவாங்க. வீட்டு வாசலில் வந்து நம்ம துணியெல்லாம் செலவு பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் கொண்டு வருவாங்க, ஒரு சாரீ கொண்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறமா தாய்மாமா வீட்டிலேருந்து கொண்டு வந்த அரிசியை வந்து 4 5 இல்லைனா 7 இந்த கணக்கில் வந்து அளந்து அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். மிச்சம் இருக்கிற அரிசியை அப்படியே அந்த பாயில் வந்து நம்ம தூவி விட்டுணும். தூவி விட்டுட்டு பொண்ணுக்கிட்ட எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்கள்லாம் காலையிலக்குள்ளே இதில் இருக்கிற அரிசி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடணும்னு. ஆக்சுவலாக முன்னமெல்லாம் எங்கள் அம்மா காலத்தில் சொல்கிறேன், அப்போல்லாம் இந்த மாற்று சாரின்னு ஒன்று கொடுப்பாங்களே, இதை தான் வந்து அன்றைக்கி நைட்டு கல்யாண பொண்ணு வந்து கட்டுவாங்களாம். ஆனால் இப்போ இந்த காலத்தில் யாருமே அந்த சாரியை கட்டுறது கிடையாது. பொண்ணு உட்கார பாய் மேலே அந்த சாரியை போட்டுட்டு அது மேலே தான் பொண்ணு உட்காந்துருப்பாங்க. மறுபடியும் இந்த சாரியை வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்ணு வந்து கல்யாண பட்டு கட்டிட்டு விருந்துக்கு வருவாங்கல்ல, அந்த கல்யாண பட்டை வந்து அவங்க கைப்பட வந்து நம்ம செலவு பண்ணி வாங்கணும். அப்போ வந்து இந்த சாரியை வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ இந்த சம்பிரதாயம் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிஜமாக அது எதுக்காக அப்படிங்கிறது வந்து எனக்குமே தெரியல. அப்புறமா அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே வச்சுருந்தோம். சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன் குருமா, வெஜ் குருமான்னு சூப்பராக இருந்தது அன்றைக்கி நைட்டு டின்னருமே. இது எல்லாமே தான் அன்றைக்கி நைட்டு வந்தவங்க வாங்கிட்டு வந்த அரிசி முறுக்கு எல்லாத்தையும் அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. இனி இதில் இருக்கிறதுல வந்து பாதி மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க, மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பிரித்து கொடுப்பாங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டிங்க்கும் வந்தாச்சு. இது வந்து அடுத்த நாள் கல்யாணம்லாம் அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாம் முந்தின நாள் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மேரேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய்.